கர்த்தர் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவர். அவர் அன்புள்ளவர். நம்ம கேட்கறது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வீட்டை கேட்கும் பொழுது வீட்டை கொடுப்பார், காரை கேட்கும் போது காரை கொடுப்பார், என்னென்னலாம் வேணுமோ, நிலம் வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் எந்த மனுஷன் மேல பிரியமா இருக்க, எந்த மனுஷனை நேசிக்கிறாரோ அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைச்சா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆனா அவருக்கு உகந்தவனாய், அவருக்கு அன்புள்ளவனாய், அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்துல பெற்றவங்கிட்ட கேட்கிற மாதிரி, அப்பா கிட்ட கேட்கிற மாதிரி நம்ம கேட்கும் பொழுதுதான் அவர் கொடுக்கிறார். எந்த மனுஷன் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து மேல மேல உயர்த்துறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்? நானே பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நானே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டபடினால்தான் என் ஆண்டவர் எனக்காக யாத்தையும் செய்வார் என்று அவருடைய ஊழியத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் செய்கிறவர். கேட்கிறது மாத்திரமல்ல, கேட்காமலே நமக்கு அள்ளி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா நம்ம இன்றைக்கு அநேக பேர் கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க, அது ஆசீர்வாதம்னு சொல்றாங்க. கடன் வாங்கி கார் வாங்குறாங்க, அது ஆசீர்வாதம்னு சொல்றாங்க. கடன் வாங்கி ஃப்ரிட்ஜ், டிவி, ஏசி வாங்குறாங்க, அது ஆசீர்வாதம்னு சொல்றாங்க. கடன் வாங்கி நிலம் வாங்குறாங்க, அது ஆசீர்வாதம்னு சொல்றாங்க. இது தப்பு. பிசாசு உங்களை வலையில சிக்க வைக்கிறான். கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல அலைந்து திரிகிறான், யார விழுங்கலான்னு. ஏன்? உங்களுடைய சிந்தைகள் எல்லாமே அந்த மாதம், அடுத்த மாதம் எப்படி நான் தவணை கட்டுவது, எப்படி நான் டியூ கட்டணும், டியூ கட்டணும், டியூ கட்டணும், சிந்தை போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆனா உங்களுடைய சிந்தையும் அடுத்த மாதம் நான் கட்ட வேண்டிய பணத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று உங்க சிந்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் வானத்திலிருந்து நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பதில்லை, மனுஷனை நோக்கி பார்க்கிறீங்க. பிசாசுடைய வலையில சிக்கப்பட்டு எப்பொழுது நம்முடைய சிந்தை இந்த பூமிக்குரிய இந்த மனுஷர்களையும் இந்த கடன் எப்படி நம்ம அடைக்க முடியும் என்று நினைத்து கொண்டு அநேக பேருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அநேக பேருடைய இருதயம் உடையப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் போராட்டத்தில் ஒரு சில பேர் ஜெயித்து விடுகிறார்கள், ஒரு சில பேர் தோற்று போய் விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தை சொல்றாரு, நீ கடன் கொடுக்கும்படியா, மற்றவர்களுக்கு நீ அள்ளி கொடுக்கும்படியா என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். கொடுக்கிறார். அவர் நிறைவா கொடுக்கிறார். அவர் குறைவாய் கொடுப்பதல்ல, நிறைவாய் கொடுக்கிற தேவன். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும். நாம் கடன் 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 என்று கடனுக்கு நாம் அடிமையாகி கொண்டிருக்கிறோம். கடன் வாங்கின இடத்துல அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். வீணான வார்த்தைகளை பேசுகிறான், மன உடைச்சலை கொடுக்கிறான், மன வேதனையை கொடுக்கிறான். தற்கொலைக்கு இன்றைக்கு அநேக குடும்பம் தற்கொலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது கடன் பிரச்சனையினால. கர்த்தர் மேலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். என்றைக்கு இந்த சாபமான இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும், என்றைக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த சாப கட்டிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை எத்தனை நாட்கள் நீ கட்டப்பட்டிருப்பாய். சொகுசான வாழ்க்கைக்காக நாம் ஆசைப்பட்டு வாங்கி விடுகிறோம். சரீரத்துல ஒரு பலவீனமோ வியாபாரத்துல ஒரு நஷ்டமோ ஏற்படும் பொழுது, நாம் கட்ட முடியாத நேரத்துல நம்முடைய குடும்பத்தை அவன் கேவலமாய் பேசுவது மாத்திரமல்ல, அநேக பேர் மத்தியில நம்மை அவமானப்படுத்துகிறான். பொல்லாத பிசாசுடைய வேலை அதுதானே.
என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், நீ என்னிடத்தில் பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க? வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், பிறருக்கு கடன் கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஈசாக்கு எங்கெல்லாம் அவன் விதைச்சானோ அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்றாரு, உங்க கடன் எல்லாவற்றையும் நான் மாற்ற சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா கடன் பிரச்சனையும் நான் இன்றைக்கு எல்லா கடன் பிரச்சனையும் மாற்ற சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். நான் கண்களை மூடி செபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தில் ஒருவேளை கடன் பிரச்சனையில இருக்கலாம், கட்டப்பட்டிருக்கலாம், உங்க கை கட்டப்பட்டிருக்கலாம், உங்க கால் கட்டப்பட்டிருக்கலாம், உங்க சரீரமே கட்டப்பட்டிருக்கலாம் கடன்னால. இன்னைக்கு அநேக பேர் என் கரத்தை கட்டுங்கள், என் கைகளை கட்டுங்கள், என் கால்களை கட்டுங்கள், என் சரீரத்தை கட்டுங்கள், தானாகவே போய் பிசாசுடைய கரத்துல உங்க கரத்தை நீங்க கொடுக்கிறீங்க. இன்றைக்கு அத்தனை கட்டுகளை கர்த்தர் உடைக்கும்படியாக உங்களிடத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கலாம், அத்தனை பேரும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நான் இந்த செபிக்கிற இந்த வேலையில தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குவார். உங்க சரீரத்தில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனையுடைய கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறியும்படியே அவருடைய அக்கினி இப்பொழுது இறங்க போகிறது. அந்த அக்கினி இப்பொழுது சிம்சோனை கட்டி 2 தூணுக்கு மத்தியில் நிறுத்தும் பொழுது சிம்சோன் சொன்னா, ஒரு விஷயம் மேல இறங்கும் ஆண்டவரே, ஒரு விஷயம் மேல இறங்கும் என்று சொன்னார். சிம்சோனை என்ன கொடுமைப்படுத்தினார்கள் தெரியுமா? அவனை கட்டி மாவு அரைக்க வைத்தார்கள், வேடிக்கை காண்பிக்க வைத்தார்கள். எப்படிப்பட்ட மனுஷன்! மகா பெரிய மாவீரன், கழுதையின் தாடையை கொண்டு 1000 பேரை கொண்டவன். அப்படிப்பட்ட மகா மாவீரனை கட்டி 2 தூணுக்கு நடுவில் நிறுத்தினார்கள். பெலிஸ்தர்களுடைய அந்த மாளிகையில் 2 தூணுக்கு நடுவில் நிறுத்தும் பொழுது ஒரு விஷயம் மேல இறங்கும். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த ஜனங்களிடத்துல நான் மடிந்து போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் இறங்கினார். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் கொன்றதை பார்க்கிறோம். அவனோடு இறந்தவர்கள், அவனோடு மடிந்தவர்கள் அநேக பேர் என்று வேதம் சொல்லுங்க. எத்தனை பேர் இன்றைக்கு கடன் பிரச்சனை இருக்கிறீங்க? ஒரு விஷயம் மேல இறங்குங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சத்தத்தை மட்டும் கேளுங்க. உடனே உங்க கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஜெபிப்போமா? இயேசுவே, இந்த வேலை அப்பா முழு இருதயத்தை உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, என் தேவனே, நான் வீட்டின் மேலே கடன் வாங்கியிருக்கிறேன், நான் காருக்காக கடன் வாங்கியிருக்கிறேன், நான் நிலத்திற்காக கடன் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு மீது உங்க அக்கினி கரம் இறங்கட்டும் ஆண்டவர். மனிதனால் கட்டப்பட்டிருக்கிற இந்த கரம் இப்பொழுதே அந்த கட்டுகள் உடைக்கப்படும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபையாய் இறங்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல கரங்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி விழுங்கும்படியாக, அந்த பொல்லாத ஆவின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் என்று இப்பொழுதே உங்கள் கடன் பிரச்சனை ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் தேவ தூதர்கள் இப்பொழுதே ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த வெளிச்சம் உன் இருளை போக்கி கர்த்தர் வெளிச்சத்தை உண்டு பண்ணி உன் கடன் பிரச்சனை இந்த மாதத்திலே அழிக்கப்படுகிறது. நீ பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாள் உன் கரத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே கர்த்தர் கிருபையாய் இறங்குகிறார். போராடி கொண்டிருக்கிறாயா? அந்த போராட்டத்திலே ஆண்டவர் இந்த நாள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அது அனலாய் அக்னியாய் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வேளை இந்த கடன் பிரச்சனை போராட்டம் எல்லாம் நீங்கும்படியாய் தேவ அக்னி கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் உன்னை பார்க்கிறார், உன் முகத்தை பார்க்கிறார். கலங்கி கொண்டிருக்கிறாயோ, வேதனையோடு இருக்கிறாயோ,
உன் முகத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைய நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உபத்திரங்கள், உன் பாடுகள், உன் வேதனைகள், உன் துக்கங்கள் எல்லாம் ஒளிந்து போனது. என் கரத்தை நீ பிடித்து கொண்டபடினாலே இன்றைக்கே உன்னை விடுவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீ தொட்டதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் மீது தகப்பனே நீ கிருபையை இறங்கினதற்காய் நன்றி ராஜா. உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உங்க கிருபை இயேசுவே. இந்த நாளில் கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண விடுதலை கர்த்தர் நீர் கொடுத்ததற்காய் நன்றி. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், பிறருக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாய் இன்றைக்கு அப்பா இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய கரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கடனிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் என் ஆண்டவர் இறங்கினதற்காய் நான் உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனல்ல பிதாவே. ஆம் ஆம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனி நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, பிறருக்கு கொடுப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். God bless you. உங்கள் ப்ரோ எஸ்பி ஜெகன்.